எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவரா. இப்பொழுதும் கூட மத்தேயு சுவிசேஷத்தில் 3 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். 3 அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் இயேசுவானவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி 42 தலைமுறைகளை பற்றி அங்கே எழுதியிருந்தது. அது இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு கதை இல்லை. அவர் ஆதாம்லேருந்து இன்னார் அவங்களுடைய குமாரன் சொல்லி கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் பேர் எழுதப்பட்டிருந்தது. அதனால் இயேசுநாதருங்கிறது ஒரு கதை இல்லை அப்படிங்கிறதுக்காக அது சொல்லியிருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் பிறக்கும்போது கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்று, இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று, அதன் நிமித்தம் கர்த்தர் நமக்கு இம்மானுவேலராய் இருப்பார் என்று அதை முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். பிறகு இயேசுவானவர் பிறந்த காலங்களில் ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்கிறதுக்கு தேடின அந்த விவரம் பற்றியும், அவர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டவொன்னே எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்றும் பார்த்தோம். ஏன் கலங்குறாங்க? கர்த்தர் வந்தால் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? ஆனால் இவர்கள் பாவத்திலே வாழுகிறார்கள், நியாய தீர்ப்பு ஒன்று வரும் என்ற பயம். சரி, ஏரோது இயேசுவை கொல்ல வேண்டும் என்று நினைத்த போது யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கே எகிப்து தேசத்தில் கெய்ரோ பட்டணத்தில் வைத்திருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த கெய்ரோவில் கூட இங்கே தான் இயேசு தங்கியிருந்தார்னு ஒரு கட்டடத்தை காட்டுவாங்க. அதன் பிறகு 3வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை பற்றி வாசிக்கிறோம். அவன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவனாக வந்தான். அதன் நிமித்தம் அந்த ஞானஸ்நானம் பெற வருகிறவர்கள் மேல் எந்த ஒருவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறதை நீ பார்ப்பாயோ அவர்தான் மேசியா என்று யோவான் ஸ்நானனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படியே இயேசு வந்தார், ஞானஸ்நானம் பெற்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் இறங்கி தங்கினதை யோவான் கண்டு, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு என்று அவன் அறிவித்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர் கூட அநேகர் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அந்த யோவான் ஸ்நானம் என்னென்னு சொன்னால், விரியம்பாம்பு குட்டியிலே ஏங்க எந்த பிரசங்கத்தை கவனிங்களேன், வர்ற ஆளுகளை பார்த்து விரியம்பாம்பு குட்டிகளேன்னா, ஏன்னா அவங்க அந்த பாவத்தில் இன்னும் இருக்காங்க, பாவத்தை விடாமையே மனம் திரும்பாமையே ஞானஸ்நானம் எடுக்க வர்றேன்றாங்க. இப்போது நிறையா கிறிஸ்தவர்கள் இது மாதிரி பார்க்குறோம். கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, பாடல் பாடுவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க. ஆனால் அந்த போதவர் ஏன் பாவம் செஞ்சேன்னு கேட்க மாட்டார். ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் அப்படி இல்லை, நீ இன்னும் மனம் திரும்பவே இல்லை, எதுக்கு ஞான ஸ்நானத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு விரியம்பாம்பு குட்டிகளேன்னு சொல்லிவிட்டான். ஆனாலும் அந்த சமயத்தில் அவங்கெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்புறம் சொல்கிறான், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கொள்ள இருங்கள், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களை தள்ளிட்டு இந்த கல்லுகள்லேருந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறேன் அப்படி சொல்கிறான். மனம் திரும்பாத ஆளுகளுக்கு அங்கே இடம் இல்லை. அடுத்து நியாயத்தீர்ப்பு வருகிறது எப்படி சொல்கிறான்னு தெரியுமா? கோடரியானது இப்பொழுதே மரங்களின் வேற இருக்க வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல கனி கொடுக்கலையா, கர்த்தர் வெட்டிடுவார் உன்னைய அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறான், தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையாக அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார்
நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறாங்க. இது அன்பாக உருக்கமாக இரக்கமாக தடவி கொடுத்து வாங்க வாங்க கர்த்தர் உருகிறாரு இறங்குறாரு உங்கள்கிட்ட வர்றாரு உன்னை மன்னிக்கிறாரு அப்படியெல்லாம் பேசலை. வெட்டொன்று துண்டு ரெண்டு தான். ஆனாலும் வந்தாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தேவனுடைய குமாரனா இயேசு மேசியா வர்றாரே, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் தான் மேசியான்னு. ஆனால் மற்ற யூதர்கள் அவரை இன்னார்னு கண்டுபிடிக்காமல் தகராறு பண்ணிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் அவங்க குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இடக்க முடக்கா கேள்வி கேட்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படலைங்கிறது மட்டும் இல்லை, இயேசுவே சிலுவையில் ஏற்றுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. அப்போ தேவனுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு, சுவிசேஷத்துக்கு, ரட்சிப்புக்கு விரோதமாய் இந்த மனுஷரெல்லாம் பிசாசு கூட சேர்ந்து பாவத்தை செஞ்சு பாவத்தில் இருந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுறதை பார்த்து தான் ஒரு தடவை இயேசு கேட்டார். நீங்கள் சொன்னார், நீங்கள்லாம் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் செய்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் என்னை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு இயேசு சொன்னார். இந்த பிரசங்கத்தை இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பொதுவாக நீங்கள் கேட்ட பிரசங்கம் மாதிரி இருக்காது. நான் என்ன செய்ய, நான் பைபிளில் எழுதியிருக்கிறத சொல்கிறேன். பொதுவாக இரக்கமுள்ளவர் உருக்கமுள்ளவர்னே கேட்டு பழகிட்டான், அதை தவிர வேறு என்ன சொன்னாலும் ஏசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. ஒரு காலத்தில் பாவியே மனம் திரும்புன்னு சொன்னால் மக்கள் கோவிச்சுக்கிட்டாங்க. என்னை பார்த்து பாவி நாடா சொல்கிறேன் என்னொன்று அடிக்க வந்தாங்க. அதனால் பாவிங்கிறத விட்டுட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னாங்க. அது என்னடா மனம் திரும்ப சொல்கிறேன், நாங்கள் என்ன நல்லா தானே இருக்கேன், நாங்கள் யாருக்கு ஒரு கேடும் பண்ணலை, யாருக்கு விரோதமாக நாங்கள் என்னமும் செய்யலை, என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் பிரசங்கியார்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கங்க, பாவின்னு சொல்லலை, மனம் திரும்புன்னு சொல்லலை, இயேசுவை ஏற்றுக்கிட்டா போதும் ரட்சிக்கப்படுவீங்கன்னாங்க. அப்போ அந்த சுவிசேஷத்துடைய அந்த வீரியம் குறைந்துக்கிட்டே போகுது. அதை இயேசுவா இப்போ எங்களுக்கெல்லாம் வேறு எவ்வளோ இயேசு போல் எனக்கு வேறு தெய்வங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகே ரைட்டு போங்கய்யா. இப்போ சபைக்குள்ளேயே பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னா சபையில் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு வருத்தமாக இருக்குது, இந்த பாஸ்டர் என்னையவே குத்தி குத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் உங்களை குத்தணுங்கிற ஆசை இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை போகிறப்ப அது உங்களை குத்திடுது, அதுக்கு என்ன செய்வார் பாஸ்டர், என்ன செய்வார்? அது கர்த்தர் உங்களை மனம் திரும்ப சொல்கிறாருங்கிறது நமக்கு புரியுது. ஓகே, அப்படி கடினமான பிரசங்கங்கள். நினிவேயில் போய் யோனா என்ன பிரசங்கம் பண்ணா, 40 நாள் எல்லாம் செத்திங்கடா, நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் எல்லாம் செத்திங்க போ அப்படின்னு. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுக்கு 100% நல்ல ரிசல்ட் வந்தது யோனா பிரசங்கம் பற்றி தான். யோனா பிரசங்கத்தினால தான். அவன் என்ன உருக்கமாக இறக்கமாக ஐயோ உன்னை தாங்குறாரு வாங்க போங்க அப்படியா சொன்னான். 40 நாள் மனம் திரும்பலைன்னா எல்லாம் நினிவே பட்டணமே காலி, கர்த்தருடைய அழிவு வருகிறது, கர்த்தரால் வரக்கூடிய நியாய தீர்ப்பு, பட்டணத்தில் தேசத்தில் வருகிற அழிவு வருகிறது. ஏங்க இப்போ கூட இயேசுடைய வருகை சமீபம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வரும் என்று சொல்லும்போது கொள்ளை நோய் வரும்னு, கொள்ளை நோய் வந்துருச்சு. அது முதல் அலை வந்துட்டு போச்சு, சரி தப்பிச்சுக்கிட்டோம்னு நினச்சா இப்போ 2வது அலை நம்ம யாரும் தாங்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. இந்த காலங்களில் தேவனுடைய கோபத்துக்கு சினம் கடந்து போகும் அளவும் மறைந்து கொள் அப்படின்னு சொன்ன மாதிரி மறைந்து வீட்டில் அவங்கவுங்க இருக்க வேண்டிய அவசியம். வெளியே எங்கேயும் போகக்கூடாது, போனால் எங்கேயாவது தொற்று வந்து விடுகிறது. அரசாங்கம் எவ்வளவோ சொல்லுது, ஆனால் கேட்க மாட்டாங்க. வெளியே போய் பார்த்தா எல்லாம் நார்மலாக போகிற மாதிரி டிராஃபிக் போகுது. இப்போ போலீஸ் ரொம்ப கெடுபிடியாக வேண்டியிருக்கு, ஏன்னா மற்றவங்களை காப்பாற்றணும். ஓகே, நாமளும் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அடங்கி இருந்து மனம் திரும்பி உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது அவசியமாக இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, சரி. இயேசு ஞானஸ்நானம் பெற்றார், அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். அதை கண்ட யோவான் ஸ்நானன் இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவித்தான். அவனுடைய ஊழியத்தை அவன் நிறைவேற்றினான். சரி, இப்போ அடுத்து 4வது அதிகாரத்தில் இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுகிற விவரம் பற்றி 11 வசனங்கள் சொல்லுகின்றன.
இயேசுவானவர், நான் இப்போ கடந்த செய்தியில் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணுமா எனக்கு அதுக்கான ஒரு தகுதி வேணும். டீச்சர்னால் அதுக்கு ஒரு தகுதி வேணும். எந்த ஒரு அதிகாரியாக இருக்கணும்னாலும் அதுக்கு ஒரு தகுதி அரசாங்கம் கேட்கும். அப்படி தகுதி இருக்கிறவங்கள தான் அந்த வேலைக்கு அரசாங்கம் அமர்த்தும். அதுபோல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் சரி அதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்புறம் ரட்சகராக மனுஷனுடைய பாவங்களை போக்குறதற்கு பரிகாரம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகன் சொன்னானே, அப்போ தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட போகிறார். அந்த தேவ ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவிடத்தில் ஒரு பாவமும் இருந்திருக்கக்கூடாது. பிறக்கும்போது பாவம் இல்லாமல் பிறந்துட்டார். இப்போ வாழ்க்கையில் 30 வயது வரைக்கும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார்னு எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் வேதத்தை நன்றாய் கற்றவராக இருந்தார்னு வாசிக்கிறோம். இப்போ 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் பெற வந்தபோது 3.5 வருடங்கள் அவர் ஊழியர் செய்தார்னு பார்க்குறோம். அந்த 3.5 வருடத்தில் இவரை எப்படியாவது அந்த மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா பலி ஆடா இல்லாதபடிக்கு அவற்றை எதையாவது ஒரு பாவத்தை உண்டாக்கும்படி இந்த மனிதர்கள் அநேக பிரச்சனை பண்ணாங்க. பிசாசு அநேக விதத்தில் இயேசுவை சோதித்ததாக எழுதியிருக்கிறது. அந்த சோதனைகள் பற்றி தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். இந்த பிசாசு நேரடியாகவும் சரி, மற்ற மனிதர்கள் மூலமாகவும் சரி, அநேக சோதனைகளை இயேசுவுக்கு ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விதத்தில் இவர் பாவம் செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு பார்க்க முயற்சித்தான். சிலுவையில் இருக்கும்போது கூட இறங்கி வா, அப்போ நாங்கள் நம்புகிறோம் தேவனுடைய குமாரன்னு அப்படி சொன்னாங்க. இறங்கி வந்தாக்கா அப்புறம் நம்முடைய பாவங்களுக்காக அங்கே மறிக்க முடியாது. கோபப்படுத்தி இறக்கிற முடியுமான்னு பிசாசு ட்ரை பண்ணான். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை அப்படியெல்லாம் பேசினாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது கோபப்படுத்தி இறங்கி வர வச்சிடலாமா? அது மூலமாக பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறத தடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி பிசாசு எவ்வளோ முயற்சி பண்ணான். அவரோ நமக்காக பொறுமையாய் இருந்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி அழுது, ஆனாலும் பொறுமையாக இருந்து அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். தன்னுடைய தேவனுக்கு கீழ்ப்படிதலை காத்து கொண்டார். தன்னை சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கர்த்தருக்கு முன் பிதாவுடைய சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்றினார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு எந்த விதத்திலும் பாவத்தில் சிக்கக்கூடாது. அப்படி ஞானஸ்நானம் பெற்றபோது முதல் தடவையாக பிசாசு இயேசுவை சோதிக்கிற வருகிற காட்சியை பற்றி இங்கே நம்ம வாசிக்கிறோம். முதல்ல அந்த 4வது அதிகாரத்தில் 11 வசனங்களை வாசித்து விடுகிறேன். பிறகு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால்
இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோதனை வருகிறது. யார்? மனுஷராகிய உங்களுக்கும் எனக்கும் சோதனை வருகிறது. தேவன் சோதிக்கப்படுவதற்கு அப்பாற்பட்டவர். தேவன் சோதிக்கப்படுவதற்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் கூட தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை பூமியிலே அனுப்பும்போது சோதிக்கப்படத்தக்கவராய் அவரை அனுப்பினார். அவர் விரும்பினால் அவர் பாவம் செய்ய முடியும், அப்படிப்பட்ட நிலைமையிலும் அனுப்பினார். அது மாத்திரமல்ல, மரிக்கவே முடியாத இயேசு பாவம் செய்தால் மரிக்கலாம் என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். இது ஒரு கொஞ்சம் கேட்க ஒரு வித்தியாசமான காரியம்தான். பாருங்கள், இயேசு நித்திய ஜீவன் உடையவர். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்படி பிதாவானவர் அருள் செய்திருக்கிறார் என்று யோவான் 5:26 எழுதியிருக்கு. அதாவது இயேசுவே தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராக. அப்போ இவர் சாக முடியாது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் விரும்பினா சாகலாங்கிற ஒரு நிலைமையில் ஆதாம் அனுப்பினார். அவனு சாகிறதுக்காக அனுப்பப்படலை, ஆனால் அவன் விரும்பினா சாகலாம், பாவம் செஞ்சு சாகலாம். இப்போ இயேசுவானவர் அவர் மரிக்க முடியாது, ஏன்னா அவர் தமக்குத்தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், மரிக்க முடியாது. ஆனால் பிதாவானவர் இயேசுவை பூமியில் அனுப்பும்போது ஆதாம் எப்படி பாவம் செஞ்சால் மரிக்க முடியுமோ அதுபோல் இயேசுவை அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு கூட பிதாவாகிய தேவன் இயேசுவை பூமியில் அனுப்பினார். பாவம் இல்லாதவர் மரிக்க மாட்டார், மரிக்க முடியாது. ஆனால் இவர் விரும்பினா பாவம் செஞ்சு மரிக்கலாம். தேவன் சோதிக்கப்பட முடியாது. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவராலும் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல அப்படின்னு யாக்கோபில் எழுதியிருக்கு. ஆனால் இங்கே இவர் சோதிக்கப்படுகிறவராய் வருகிறார். எதுக்கு? நமக்காக. அவர் சோதிக்கப்படுகிறவராய் வருகிறார். அவர் விரும்பினா பாவம் செய்யலாம், மரிக்கலாம்னா பாவம் செய்ய மாட்டேன்ட்டார். ஏன்னா பாவம் செஞ்சால் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்ய முடியாது. அப்படியானால் இந்த சோதிக்கப்படுகிறதற்கான வாய்ப்பு எப்போ? பிறந்ததிலிருந்தே பிசாசு வர கொல்லணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்கு வர்றேன்னொன்னே ரொம்ப தீவிரமாயிட்டான். அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனேயே இவர் சோதிக்கப்படும்படியாய் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். யாரால? பிசாசாலையா? இல்லை, பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை வனாந்தரத்தில் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர்றாரு. எதுக்கு? 40 நாள் உபவாசமாக இருக்க. பிறகு பிசாசு வந்து சோதிக்கும்போது அந்த சோதனையில் விழுந்து போகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்புகிறாரு. இந்த இடத்துல தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம். இயேசு பாவம் செய்ய தூண்டப்படும் போது பாவம் செய்ய மாட்டேன் என்று, தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று இவர் நிற்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? இவரை சோதிக்க முடியும், இவர் நினச்சா பாவம் செஞ்சிடலாம், நம்ம கட்சியில் சேர்ந்துடலாம், அப்போ இவர் சாக முடியும், அப்போ இந்த பூமி மேலே இருக்க அதிகாரத்தெல்லாம் நம்ம எப்போயுமே காத்துக்கலாம், நம்ம பூமியில் எப்போயுமே கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதல் அவர் சிலுவையில் போய் அவ்வளோ பாடுகளையும் பட்டு வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை பிதாவே நாவியை இடத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரைக்கும் இடைப்பட்ட இந்த காலங்களில் பிசாசு ஒவ்வொரு நாளும் அவரை சோதிக்கிறான். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சோதிக்கிறான். அந்த சோதனைகளில் முதல் சோதனை தான் இது. அதாவது பிதாவாகிய தேவனே இயேசுவை சோதிக்கப்பட அனுமதித்தார், கொண்டு போய் விட்டார் அந்த வனாந்தரத்தில். சாப்பாடு கிடையாது,
40 நாள் உபவாசமாக இருந்தபோது அப்பமும் புசிக்கலை, தண்ணீரும் குடிக்கலை. அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் 40 நாள். அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த மோசே இதுபோல் 40 நாள் சீனாய் மலையில் இருந்தான்னு, அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல். இது மனுஷத்துவத்தில் அது செய்கிறதில்ல. மனுஷர்கள் 3 நாட்கள் தண்ணீர் குடியாமல் அப்பம் புசியாமல் இருக்கலாம். 3 நாளைக்கு மேலே தண்ணீர் குடிக்கலைன்னா அப்புறம் அவ்வளோதான், எத்தனை மணி நேரம்னு எண்ண வேண்டி வந்துடும். ஆனால் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் 40 நாளா, அது ஆண்டவருடைய கிருபையினால் மட்டும்தான் இருக்க முடியும். பவுல் இடத்துல சொல்கிறான், என்னை அடித்து போட்டு கொண்டுட்டானுங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், நான் சரீரத்திலேருந்து போனேன்னா சரீரத்துக்கு புறம்பா ஆவியில் போனேனான்னு எனக்கே தெரிலன்னு சொல்லி சொல்கிறான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில். அப்போ இந்த மோசே அந்த மலையின் மேலே 40 நாள் உபவாசமாக இருந்தபோது அது கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் அப்படியே அங்கே பறந்துட்டான்னு நமக்கு நினைக்க தோணுது. 40 நாள் உபவாசித்தான், அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல். அதுபோல் இயேசுவும் கூட 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் வனாந்தரத்தில் சும்மா இல்லை. 10ஆவதுக்கு பிசாசு அந்தகாரம் சூழ்கிறது, பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி கண்ட கதையெல்லாம் பேசுகிறான் பிசாசு. 40 நாள் உபவாசித்து கடைசியில் பார்த்தா பசி வேற வருது. பசி கிள்ளி எடுத்துரும். இந்த 3 நாட்கள் சாப்பிடலைன்னா அப்புறம் 3ஆவது நாளைக்கு மேலே பொதுவாக பசி வராது. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா உடனே பசி மறுபடியும் வந்துடும். ஆனால் 40 நாளுக்கு மேலே இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டுன்னு எழுதியிருக்கு. வயிற்றை கிள்ளுது. அப்போ வரான் பிசாசு, சாப்பாடு வேணும்ல, நீர் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறீர்ல, இந்த கல்லை அப்பமாகனா ஆயிரும்ல, சாப்பிடலாம்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் கர்த்தருடைய ப்ரோக்ராம் அது இல்லை. இவருக்கு சாப்பாடு வேணுன்னா கல்லாப்பமாக்கி சாப்பிட சொல்லி அனுப்பலை. அதான் எழுதியிருக்குல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு அங்கே உபாகமம் 8வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இயேசுவன் அதை பின்பற்றுறாரு. இப்போ அது சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு பிசாசுக்கே பதில் சொல்கிறாரு. அதாவது நான் இப்போ கல்லை அப்பமாக்க ரெடி இல்லைப்பா, நீ உன் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தேவனுடைய சித்தம் அது இல்லை. இப்போ சும்மா இருந்தால் கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாம், அது வேறு. ஆனால் இங்கே சோதிக்கப்படுகிற நிலைமையில் கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டா இவர் பிசாசு பேச்ச கேட்டதாயிரும். கர்த்தர் சொன்னார், கல்லை அப்பமாக்கி சாப்பிடக்கூடாது, நான் அப்பம் கொடுப்பேன், தூதர்களை நான் அனுப்புவேன், அவங்க உனக்கு பணிவிடை செய்வார்கள், அது வரைக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிதாவாகி தேவன் சொல்லி அனுப்பியிருக்காரு. இங்கே இந்த பிசாசு பேச்சை கேட்டு கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டா முடியும். ஆனால் செஞ்சால் பிசாசு பேச்சை கேட்டதா, ஆதாம் பிசாசு பேச்சை கேட்டு அங்கே பழம் தின்னதா, அந்த கதையாயிரும். அதனால் கர்த்தர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு, மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன். மனுஷன் வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே செத்து போயிடுவான் ஐயா, அப்படி அர்த்தம். பட் he shall live by the word of God that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அது வார்த்தையினாலே பிழைக்கிற காலமாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வரும்போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஏன் சோதனையாக இருக்குது இப்படி செஞ்சாதான் அதெல்லாம் முடியாது. பிசாசு 1000 சொல்லுவான், மனுஷன் 1000 சொல்லுவான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அங்கே இயேசுவானவர் கர்த்தருடைய வார்த்தையை போய் விசாரித்தா அங்கே சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கு. அதனால் கல்லை அப்பமாக்க முடியாது, போடா பிசாசேன்னு சொல்லிட்டார். சரி, இதில் தப்பிச்சிட்டாரு, ஏதோ பைபிள் வசனத்தை சொல்லிவிட்டாருன்னு இவன் இப்போ என்ன செய்கிறான், பைபிள் வசனத்தை ஒன்று எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு தேவாலயத்தில் உப்பரியில் நல்லா உச்சியில் கொண்டு நிறுத்தி அங்கேருந்து குதிச்சா
கால்கள் இடராதபடிக்கு தேவதூதர்கள் வந்து தூக்கி கொண்டு போவார்கள்னு சங்கீதம் 91 எழுதியிருக்குல்ல. இப்போ நீங்கள் குதிக்கலாம்ல, உங்கள் கால் தான் இடராகி காலெல்லாம் ஒடியாதுல்ல. நீங்கள் தேவனுடைய குமாரன்னா குதிங்க அப்படின்னு அவன். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்போ குதிச்சு பார்த்தா கால் உடையுமா உடையாதா? கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். நோ, இந்த வியாபாரமெல்லாம் ஆகாது. ஏற்கனவே சொல்லிட்டாரு, தேவனை பரீட்சித்து பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பரீட்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி. அப்போ பிசாசு பார்க்குறான் இன்னும் ஒரு ஐடியா. ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்களையும் காமிச்சு அதோடைய மகிமையெல்லாம் காமிச்சு, இப்போ இதெல்லாம் என்கிட்டருந்து பிடுங்கத்தானே நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் என்கிட்டருந்து பிடுங்கணுமானா நீங்கள் சிலுவைக்கு போய் மனுஷோடைய பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை அனுபவித்து ரத்தம் சிந்தி வேதனைப்பட்டு செத்து நரகம் போய் அப்புறம் தான் அதை செய்ய முடியும். ஆனால் நான் ஒன்று ஐடியா கொடுக்குறேன், ஒன்றும் பாடவே வேண்டாம், சிலுவையே வேண்டியதில்லை, வந்து என்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு தடவை பணிந்து கொண்டா போதும், நானே தந்துடுறேன். பாருங்கள், பிசாசு சொல்கிறான் இந்த உலகம் முழுவதும் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. கடைசி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட பிசாசு வர்றான். அப்படிங்கிறப்ப இயேசு என்ன சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான், அவனுக்கே இடத்துல ஒன்றும் இல்லைன்னாரு. அப்போ உலகத்தின் அதிபதின்னு இயேசுவே பிசாசை பற்றி சொல்லிட்டாரு. ஆனால் அவனுக்கு ஏன்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்றாரு. அப்போ ஆதாம் முகிட்டேருந்து பிசாசு பிடிங்க இந்த பூமி அதோடைய ஆளுகை எல்லாம் பிசாசுக்கிட்ட இருந்துச்சு, அதை கர்த்தரே ஒத்துக்கிட்டாரு. அவன் சொல்கிறான் என்கிட்ட தானே இருக்குது, நான் விரும்புகிற ஆளுக்கு கொடுப்பேன், நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டா நான் உனக்கு தந்துடுறேன், சிலுவைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அந்த பாடுகள்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன ஐடியா கொடுக்குறான் பாருங்க. நான் சொல்லுவேன், பிசாசு கொடுக்குற எதையும் வாங்காதேம்பே. அது எவ்வளோ நல்ல காரியமாக தெரிஞ்சாலும் சரி, பிசாசு கொடுக்குற எதையும் வாங்கக்கூடாது. ஏன்னா வாங்கினா பின்னாடியே அங்கே வேட்டு வச்சுருவான். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ வந்து உன்னே பணிஞ்சுக்க சொல்கிற, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான், அதுக்கு மேலே பிசாசங்க ஒன்றும் பேச முடியலை. அருமையானவர்களே, இந்த 3 சோதனைகள் அவர் ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்கினவுடனே இந்த 3 சோதனைகள் ஏற்பட்டது. அந்த 3 சோதனைகளையும் ஜெயித்தார். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு போனார். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா இந்த சோதனைகளில் ஜெயித்த பிறகு அவர் வந்து பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் திரும்பி போனார் என்று எழுதியிருக்கிறது. சோதிக்கப்பட போகும்போது பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக போனார். சோதனையில் ஜெயித்து திரும்பி போகும்போது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு போகிறாரு. அருமையானவர்களை, ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் நமக்கு உண்டாகிற எல்லா சோதனைகளிலும் நாம் ஜெயிக்க 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 நமக்கு தேவ ஆவியானுடைய பலன் அதிகமாய் 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 வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஜெயித்தார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஊழியம் செய்தார். இன்று நீங்களும் நானும் இயேசுவை போல இப்படி ஜெயித்து பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரிதானா? ஏற்றுக்கொள்ளலாமா? உறுதியாக இருக்கலாமா? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கலாமா? கர்த்தருடைய சைடில் இருக்கலாமா? ஆண்டவரை மாத்திரம் பணிந்து கொள்ளலாமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போமாக. சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் வாழுவோம். அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.